வேதத்திலே கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கின்றன. One undeniable proof I am quoting now. மறுக்க முடியாத ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். In Shukla Yajurvedam, இந்த சுக்லிய யஜுர் வேதத்திலே 23rd chapter. 23வது அதிகாரம். You can remember this very easily because there is 23rd Psalm we love. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான 23வது சங்கீதம் இருக்கு இல்லையா, அதனால நீங்க இதை நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். 23rd chapter of Shukla Yajurveda. சுக்ரிய யஜுர் வேதத்திலே 23வது அதிகாரம் 59th and 60th verses. 59வது 60வது வசனங்கள். A rishi, a saint, a sage asks Brahma. ஒரு ரிஷி பிரம்மனை பார்த்து கேட்கிறார், Oh Brahma, ஓ பிரம்மனே, do you know the country where the great Surya, the great sun is born? மிகப்பெரிய அல்லது மிகவும் அருமையான அந்த குமாரன், அந்த மகன் எங்கே பிறப்பார் என்று சொல்லி உங்களுக்கு Sun, தெரியுமா? yes, Surya. எங்கே சூரிய குமாரன் பிறப்பார் என்று உமக்கு தெரியுமா? Where is that great Surya born? இந்த சூரிய குமாரன் எங்கே பிறப்பார் என்று உமக்கு தெரியுமா என்று கேட்கிறார். Then Brahma answers in 60th verse. 60வது வசனத்திலே பிரம்மா அதற்கு பதில் சொல்லுகிறார், I know the country where this great Surya is born. இந்த பெரிய சூரியன் பிறக்க போகிற தேசம் எனக்கு தெரியும். I know that country is the navel of the world. இந்த உலகத்திலே அந்த மைய பகுதியாக ஒரு மனிதனுடைய தொப்புள் போல இருக்கிற அந்த மைய பகுதியாக இருக்கிற தேசம் தான் அந்த தேசம். Bhuvanasya nabhim, he says in Sanskrit, that is Bhuvana is the world, Nabhi is the navel. இந்த புவனம் என்று சொல்லுவது உலகத்தை குறிக்கிறது, அதனுடைய அந்த மைய பகுதி அந்த தொப்புள் பகுதி என்று சொல்லக்கூடிய நாபி என்று சொல்லப்படுகிற பகுதி. The Vedas said, வேதம் சொல்லுகிறது, more than 2000 years before Christ, கிறிஸ்துவானவர் பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே the one who will save mankind will be born in a country which is the center of the world. மனுக்குலத்தை ரட்சிக்கும்படிக்கான ஒரு மனிதன் பிறக்கக்கூடிய ஒரு இடம் பூமியின் மைய பகுதி என்று. Our people say we have 33 crores of gods. நம்முடைய மக்கள் சொல்லுகிறார்கள் 30 முக்கோடி தேவர்கள் இருப்பதாக. But I say none of these 33 crores of gods were born in the center of the world. இந்த 30 முக்கோடி தேவர்களில் ஒருவர் கூட இந்த மைய பகுதியிலே பிறக்கவில்லை என்று தான் நான் சொல்றேன். You can have any number of gods you want to have, you are free to have any number of gods. நீங்க எத்தனை எண்ணிக்கையில எத்தனை தேவர்களையும் வைத்துக் கொள்ளலாம். But those do not qualify to be the savior of mankind according to Shukla Yajurveda. இந்த சுக்ரிய யஜுர் வேதத்தினுடைய படி, அதன் தகுதிப்படி இந்த மனிதர்கள் இந்த தேவர்கள் யாருக்குமே அங்கே அந்த இடத்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி இல்லை. Because the Vedas demand that the savior of mankind must be born in the center of the world. ஏனென்றால் இந்த வேதங்கள் சொல்லுகிற காரியம் மனுக்குலத்தின் ரட்சகர் உலகத்தின் மைய பகுதியிலே அவதரிக்க வேண்டும். And you know the country that is called the navel of the world is Israel. உலகத்தினுடைய நாபி அல்லது தொப்புள் போன்ற மைய பகுதியாய் இருப்பது இஸ்ரவேல் என்று தானே உலகம் சொல்லுகிறது. So I am asking the Hindu brother, நான் எனவே இந்து நண்பர்களை பார்த்து கேட்கிறேன், if you believe in Vedas, நீங்கள் வேதங்களை நம்பினால், and if you are worshipping 33 crores of gods, நீங்கள் 30 முக்கோடி தேவர்களை நீங்கள் சேவித்தால், if you take Vedas seriously, வேதங்களை நீங்கள் அது உண்மையாக நம்புவீர்கள் my என்றால், brother, are you not committing a mistake? நீங்கள் ஒரு தவறு செய்யவில்லையா? Because you know உங்களுக்கு தெரியும், none of these 33 crores of gods are born in the navel of the world. இந்த 30 முக்கோடி தேவர்களிலே ஒருவரும் கூட இந்த மைய பகுதியிலே பிறக்கவில்லை என்று தெரியாதா? And the God who is born in the navel of the world is Jesus Christ of Nazareth. உலகத்தின் மைய பகுதியிலே பிறந்தவர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. Why don't you receive Jesus as your savior? ஆண்டவராகிய இயேசுவானவரை நாம் ஏன் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? That is my message. அது ஒரு செய்தி. Is it wrong? அது தவறா? Is it wrong to convince the people about Jesus? இயேசுவானவரை பற்றி மற்ற மக்களுக்கு நீங்கள் வலியுறுத்தி சொல்லுங்கள். Taking the advantage of a cross, an altar in Athens city. அத்தேனே பட்டணத்தில் இருக்கிற ஒரு பலிபீடத்தை அவர் குறிப்பிட்டு சொல்லுவதின் விளைவாய், taking the advantage of the blood on the altar,
அந்த பலிபீடத்தில் இருக்கிற ரத்தத்தை முன்னுரிமையாக எடுத்துக்கொண்டவராய் Paul preached Christ. பவுல் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார். I am taking advantage of Vedas and projecting Christ. இந்த வேதங்களை நான் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவானவரை முதன்மைப்படுத்தி பிரசங்கிக்கிறேன். Then why are people criticizing me? ஏன் மக்கள் என்னை பார்த்து குற்றம் சொல்லுகிறார்கள்? Their problem is not that Vedas are exalted. இந்த வேதங்கள் உயர்த்தப்படுவதை குறித்து தான் அவர் உயர்த்தப்படுதா இல்லையா என்பதை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை. Their problem is that Pastor Ranjitofir is exalted for bringing up such an intelligent way of evangelizing. இந்த ஒரு புத்திசாலித்தனமான விதத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட முடியுமே என்று சொல்லி அவர்கள் அறிந்தது நிமித்தமாகத்தான் எனக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறார்கள். People are appreciating me and they are jealous about me. மக்கள் என்னை பாராட்டுகிறார்கள், ஆனால் மற்றவர்கள் என் பேரிலே பொறாமை கொள்ளுகிறார்கள். You need not be jealous about anybody. நீங்கள் யாரை குறித்தும் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. You can take up the same message. இதே செய்தியை நீங்களும் எடுத்துச் செல்லலாம். I have recently translated this book into Hindi also. இந்த புத்தகத்தை இந்தியிலும் மொழிபெயர்த்திருக்கிறேன் சமீபத்தில். And I am going to translate this into Malayalam, Tamil and Kannada. Kannada also, right now the work is going on. இந்த புத்தகம் கன்னடத்திலே மொழிபெயர்ப்பாகி கொண்டிருக்கிறது. தமிழ் மலையாளத்திலே கூட சீக்கிரத்திலே மொழிபெயர்க்கப்பட போகிறது. In the month of November I am going to publish the Kannada version of this book. வருகிற நவம்பர் மாதத்திலே கன்னட மொழியிலே இதே புத்தகம் வெளியாக்கப்பட போகிறது. Already Hindi version has come up. இந்தி மொழியிலே ஏற்கனவே அது வெளிவந்தாயிற்று. I have gone to New Delhi and I have distributed 20 books of Hindi version of Haindava Kraistavam to the cabinet ministers and leading political leaders. புது டெல்லிக்கு நான் சென்று 20 தலைவர்களுக்கு இந்த புத்தகத்தை இந்தி மொழியில் இருக்கிற புத்தகத்தை நான் ஏற்கனவே வழங்கி இருக்கிறேன். I will put one copy into the hands of every Indian citizen in his own language. இந்திய இந்து மக்களுடைய ஒவ்வொருவருடைய கரங்களிலும் ஒரு பிரதி இருக்கும்படிக்காக நான் கொடுக்க போகிறேன். And I am going to corner every Indian. எல்லா இந்திய ஜனங்களையும் ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய மூலைக்கு தள்ள போகிறேன். If you have any respect for Vedas, வேதங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுப்பீர்களானால், believe Jesus who is born in the navel of the world. இந்த உலகத்தின் மைய பகுதியிலே பிறந்த இயேசுவானவரை நீங்கள் விசுவாசி. Or you are free to say I don't believe in Vedas. இல்லாவிட்டால் நான் வேதங்களை நம்பவில்லை என்று நீங்கள் சொல்லுவது எளிமையான காரியம். Either this or that. ஒருவேளை இதை செய்யலாம் அல்லது அதை செய்யலாம். If you are silent, if you are neutral, நீங்கள் அமைதியாக நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால், you will have to spend your eternity gnashing your teeth and crying and weeping in the hellfire. நித்தியத்தை நீங்கள் அந்த நரகத்திலே தானே, இருளிலே, அந்தகாரத்திலே, பற்கடிப்பிலே நீங்கள் செலவழிக்க வேண்டியதா இருக்கும். This is an intelligent way of preaching the gospel. இதுதானே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான புத்தி கூர்மையான ஒரு வழி. This is Pauline method of preaching the gospel. இதுதானே பவுல் பிரசங்கித்த முறைமை. Taking the advantage of their holy books to project Christ. அவர்களுடைய பரிசுத்த வேதங்களை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவானவரை முதன்மைப்படுத்துவது. Reading Vedas, I don't gain anything. வேதங்களை வாசிப்பதிலிருந்து நான் அதிகமாய் எதையும் நான் பெற்றுக்கொள்வதில்லை. I am neither saved nor sanctified by Vedas. வேதங்களின் மூலமாய் நான் ரட்சிக்கப்படுவதும் இல்லை, பரிசுத்தமாக்கப்படுவதும் இல்லை. But reading Vedas, ஆனால் வேதங்களை வாசிப்பதின் மூலமாய் I have an advantage preaching the gospel to Hindus. சுவிசேஷத்தை இந்துக்களுக்கு பிரசங்கிப்பதற்கு அதிலே ஒரு முதன்மையான ஒரு ஸ்தானம் உண்டு. They may not be converted, they may not be born again, but they will be convinced at least. ஒருவேளை அவர்கள் மனம் மாறி இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ளாமல் போகாவிட்டாலும் கூட, ஆனால் இதை குறித்து அவர்கள் எதிர்த்து பேச முடியாத நிலைக்காவது தள்ளப்படுவார்கள். I am making the last statement of this message. இந்த செய்தியினுடைய இறுதி சொற்றொடரை நான் சொல்ல விரும்புகிறேன். Actually, the statement that there is Christ in Vedas is inappropriate. கிறிஸ்துவானவர் வேதங்களிலே இருக்கிறார் என்பது நான் சொல்லுவேன் என்றால் அது சரியான காரியம் அல்ல. In the Vedas, Christ himself is not existing. வேதங்களிலே கிறிஸ்துவானவர் தாமே காணப்படுவதில்லை. But in the Vedas, the testimony about Jesus is written. இயேசுவானவரை பற்றிய சாட்சி மட்டுமே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Why don't you use the testimony of Vedas? அந்த சாட்சிகளை நீங்கள் ஏன் பயன்படுத்தக்கூடாது? In the Bible, வேதாகமத்திலே the case is different. ஆனால் அது வித்தியாசமாக இருக்கிறது. In every letter, Christ himself is living.
ஒவ்வொரு எழுத்திலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் கிறிஸ்து தாமே பொதிந்து காணப்படுகிறார். Christ is the word of God. கிறிஸ்துவானவர் தாமே தேவனுடைய வார்த்தை. He lives in the word of God. அவர் தேவனுடைய வார்த்தையிலே ஜீவிக்கிறார். Vedas வேதங்கள் to me are not the word of God. வேதங்கள் என்னை பொறுத்தமட்டிலே தேவனுடைய வார்த்தை For அல்ல. me Bible is the word of God. என்னை பொறுத்தமட்டிலே பரிசுத்த வேதாகமம் மட்டுமே தேவனுடைய வார்த்தை. But Vedas give me an advantage of leading an Indian to Christ. ஆனால் ஒரு இந்தியனை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துவதற்கு இந்த வேதங்கள் எனக்கு உரிமை வழங்குகின்றன, உதவி செய்கின்றன. Let us not oppose each other like little children and quarrel like little children. எனவே நாம் ஒருவரை ஒருவர் சிறு பிள்ளைகளைப் போல கோபித்துக் கொண்டு எதிர்க்க வேண்டாம். We all have a common goal. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு பொதுவான இலக்கு உண்டு. Whatever denomination you belong to, எந்த விதமான மார்க்க சம்பந்த எந்த விதமான பிரிவினை இருந்தாலும் சபை பிரிவாக இருந்தாலும் சரி, whatever your faith may be, whatever your doctrine may be, உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய அந்த போதனை எதுவாக இருந்தாலும் சரி, our concern is only one. We want to lead everyone to Christ. எல்லாரையும் கிறிஸ்துவினிடத்திலே வழிநடத்துவது என்பதுதானே நம்முடைய ஒரே கரிசனையாய் இருக்க வேண்டும். If you want to lead a Muslim to Christ, ஒரு இஸ்லாமியரை நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி நடத்த வேண்டும் என்றால், even Quran testifies about Christ. குர்ஆனும் கூட கிறிஸ்துவை பற்றி சாட்சியிடுகிறது. If you want to lead a Buddhist to Christ, புத்த மதத்தை சார்ந்தவனை நீங்கள் கிறிஸ்துவினிடத்திலே வழிநடத்த வேண்டும். even the Buddhist books testify about Christ. புத்த மதங்களின் அந்த பரிசுத்த நூல்களும் கூட கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகின்றன. You want to lead a Confucianist to Christ, the Confucian's book is also they are testifying about Christ. கன்ஃபூஷிய மதத்தை சேர்ந்த ஒரு நபரை நீங்கள் கிறிஸ்துவனிடத்தில் நடத்த வேண்டுமானால் கூட அந்த மதத்தை சார்ந்த வேத நூல்களும் கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகின்றன. You want to lead a Farsi, an Iranian brother to Christ, even Zend Avesta testifies about Christ. ஒரு பார்சி தேசத்தை சேர்ந்த அல்லது மனிதனை நீங்கள் இயேசுவினிடத்திலே வழிநடத்த வேண்டும் என்றாலும் அவர்களுடைய வேதமாகிய ஜெண்ட் அவஸ்தா கூட கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறது. There is testimony about Jesus in all the holy books of all the cultures. இயேசுவானவரை குறித்ததான சாட்சியானது எல்லா கலாச்சாரங்களிலும் எல்லா வேத புத்தகத்திலும் காணப்படுகின்றது. That's why Jesus said, "Go ye into all the world and preach gospel." எனவேதான இயேசுவானவர் நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னார். All the nations will be compelled to receive Christ. எல்லா தேசத்தினரும் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படிக்காய் வலியுறுத்தப்படுவார்கள். Let us close with a word of prayer. நாம் ஜெபித்து இந்த செய்தியை நிறைவு செய்வோம். Let's pray. Let's close our eyes.